மகிமைப்படுத்துவே தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஒழுங்கினம் நிறைஞ்சே வாழ்க்கைய ஒளிமயமாக மாத்துனீங்க. ஒழுங்கினம் நிறைஞ்சே வாழ்க்கைய ஒளிமயமாக மாத்துனீங்க. மங்கி எறிஞ்ச மனுஷன் என்ன மகுடமாக மாத்தினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதித்து என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை மனசார மகிமைப்படுத்துவே. உங்களை மனசார மகிமைப்படுத்துவே. என்ற வண்ணமாகவே பைபிள் வாசித்து உட்காந்துக்கங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை காண தேவன் பாராட்டின தயவுக்காக, அவருடைய மகா பெரிய இரக்கத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 65 5வது வசனம், 65:5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. நம்பிக்கையின் தேவன் நீங்க தான் எங்களுக்கு ஹோப்பே. இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் உம்முடைய பிராகாரங்களில் வந்து நின்று, உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நின்று உங்களை தொழுது கொள்ளுகிற எங்களோடு பேசும்படி நீர் ஏற்கனவே ஆயத்தமாகி காத்திருக்கிறீர். நாங்களும் ஆயத்தமாகி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு தொடங்க, உம்முடைய பிரசன்னத்தில் ஆராதிச்சு இந்த மாதத்தை தொடங்க எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் இடைவிடுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் கரத்தில் விழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதே அதிசயமானவரை. ஆமென். அதிசயம் எப்போ நடக்கும்னா அவரை நம்புறப்ப தான் நடக்கும். எஸ், நம்புறதுன்னா அவரையும் நம்புறப்ப இல்லை, அவர் மட்டும். அவரையே ஒருத்தன் நம்பி இருக்கிறான்னா அவனுக்கு நடக்க போறது அற்புதம். எஸ், அவனுக்கு நடக்க போறது அதிசயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்புறீங்களா? அப்புறம் ஒருத்தர் தான்ப்பா சொல்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் இன்னைக்கு நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு இருதயம் வர்றப்ப தான் ஒரு மனுஷன் அவரை மட்டுமே நம்புவேங்கிற தீர்மானத்தை எடுக்கிறான். ஆமென். அவரையும் நம்புவேன் இல்லை, அவரை மட்டுமே. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையில் ஏன் அற்புதங்கள் இல்லை, ஏன் அடையாளங்கள் இல்லை? ஏதோ அவங்களுக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட்றாங்க. அவனுக்குள்ள சம்பாத்தியம், அவனுக்குள்ள படிப்பு,
அவனுக்குள்ள காரியங்களை வச்சு அவங்க வாழ்க்கை அப்படியே நகருது. ஆனால் நம்முடைய காரியத்தில் தேவன் தலையிடும் பொழுது அங்கே நமக்கு என்ன சம்பவிக்குதுன்னா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தனும் வாங்குற சம்பளத்தினால பிழைப்பான்னா பைபிள்ல இருக்கு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தானே பைபிள் போட்டிருக்கு, மத்திய 4:4. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாக்கிலிருந்து வந்ததான் எனக்கு கொடுத்த வேலை, வாக்கிலிருந்து வந்ததான் எனக்கு கொடுத்த சம்பாத்தியம், ஆமென். வாக்கிலிருந்து வந்ததான் இன்னைக்கு நான் பிடிச்ச மீன். ஆமென். அந்த இடத்துக்கு வரணும். எஸ், அந்த இடத்துக்கு வந்து ஆகணும். ஆமென். அங்கதான் மீனை பிடிச்சேன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. படவு நிரம்பத்தக்க, நிரம்பத்தக்க, வலைகள் கிளியத்தக்க, அதுவும் பாடுதானே. எஸ். ஆனா இதுல வந்த பாடு அது வார்த்தையினால வந்த பாடு. அவரை நம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறவனுக்கு அதிசயம் இருக்கு. ஆமென். நம்புறவனுக்கு அதிர்ச்சி இல்லை, ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏப்ரல் மாசத்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏப்ரல் ஃபூல். நம்புனவனை ஃபூல் ஆக்குற மாசம் இல்ல. நம்புனவன் நான் இல்லடா ஃபூலு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைய வாடா நீங்க எல்லாம் அவரை நம்புற என்னை ஃபூலுன்னா நீங்க என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. பாரு நம்புன எனக்கு என்ன நடந்துருச்சு? அதிசயம் நடந்துருச்சு, அதிசயம் நடந்துருச்சு. அதான் அப்பா பாடியிருக்கிறாங்க அருமையா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க. நம்பும் காலையில எவ்வளவு பலனா இருக்கு. அதிசயமானவரே என்னேச நீர்தானே. நீங்க தான் எனக்கு எல்லாமே நீர்தானே. என்னேச நீர்தானே. எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அவர் எனக்கு தந்த வாக்குறுதியை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நான் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குன்னா ஆண்டவர் உங்களை சந்திக்க வர்றாரு. ஆமென். எதிர்பார்த்திருக்கிறவனை தான் சந்திக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிறவன் அவர் வாக்கு பண்ணின அற்புதத்தை அவன் சந்திப்பான். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பிடிச்சுக்கிட்டு கர்த்தரை எதிர்பார்த்திருக்கிறவனுக்கு கட்டாயம் ஒரு சந்திப்பு இருக்கு. ஆமென். என்ன சந்திப்பு? அற்புதம் அவனை சந்திக்கும். அற்புதம் அவனை சந்திக்கும். தேவன் செய்கிற அதிசயம் அவனை சந்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ இப்படியே அவரை நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு சந்தியில தான் நிக்க வேண்டியது வரும். எஸ். நீ முச்சந்தில நிக்கிறியா இல்லையான்னு என்ன செய்யும் பாரு. என்ன முச்சந்தில எதையாவது வச்சோம்னா விளங்காதான். அவங்க தான் எங்க நிப்பாங்களாம்? சந்தி, முச்சந்தி, முச்சந்தி, முச்சந்தி. அதனால பாருங்களேன், இந்த முச்சந்தியில கடையெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க. நீங்க சந்தியில எல்லாம் நிக்க போறது இல்ல, அவர் சந்நிதியில நிக்கிறோம். அவருடைய சந்நிதியில நிக்கிறோம். அவர் கொடுத்த வாக்குறுதியை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். எஸ். அதனால ஆண்டவரே, நீங்க எனக்கு வாக்கு பண்ணின காரியத்தை நிச்சயமாய் செய்வி. என்னுடைய ஒரே நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. ஆமென் அப்பா. அகில உலகம் நம்பிக்கை, நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே.
இந்த மாசம் முழுசும் பாடிக்கிட்டே இருங்க இந்த ஒற்றை வரிய. ஆமென். இன்னும் வரி. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் அதிசயமானவரை பாடுறவனுக்கு அதிசயம் நடக்காமலா போகும். அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே Thank you, அப்பா. அதிசயமானவரே. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா, நீ அதை பெருசா என்ன செய்யாத, எடுத்துக்கிறாத, மனசுல வச்சுக்கிறாத அப்படின்னு ஒரு மனம் மாறுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரா? 1 சாமுவேல் 15:29 தீர்க்கதரிசி சாமுவேல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அல்லது ஒரு பெரிய அதுதானே வருது. எஸ், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அதாவது ஒரு பெரிய வார்னிங் பண்றாரு. யாருன்னா, ஏப்பா உன் காரியம் நான் பெருசா நினைச்சு நான் உன்னை கையில என்ன செஞ்சேன், கொடுத்தேன். ஆனா நீ நடந்துகிட்ட விதம் என்னன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுலை பார்த்து, ஆண்டவர் சவுலை பார்த்து கடினமான வார்த்தை என்னன்னா சொல்லிட்டார். சொல்லி முடிச்சிட்டு அந்த இடத்துல வர்ற காரியம் பாருங்க, 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். ஸோ இது எதிர்மறையா இருக்கு. இதை நாம நேர்மறையா எடுத்துக்கிறோம். எஸ், ஜெயபலமானவர் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், strength of Israel, will not lie. அல்லேலூயா, ஹalleluya. என்ன அவர் மனுஷன் என்னன்னா இல்ல சொல்லிட்டு மனசாப்படுறவரு இல்ல சொன்னா என்னதான் சொன்னதான். மெசேஜ்ல அருமையா இருக்கும். He says what he means and means what he says. Yes. அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வாரு, எதை செய்ய போறாரோ அதான் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். He says what he means and means what he says. Yes. வாக்கு மாறாதவரை நாம ஆராதிக்கிறோம். வாக்கு மாறாதவர் எனக்கு தந்த வாக்கு மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, ஹalleluya. வார்த்தை மாம்சமானார். அந்த வார்த்தை ஆசீர்வாதமாகாதா? டைம் ஆகும். எப்படி ஆகாம போகும்? வார்த்தை தான் என்ன செய்தார்? மாம்சமானார். அந்த வார்த்தை எப்படி பிளெஸிங்கா மாறாம போகும்? எஸ். வார்த்தை மாம்சமானாருங்கிறது தானே கிறிஸ்தவத்தினுடைய அடி ஆதாரம், அடிநாதம். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையானவர் நம்மோட பேசி இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறி நமக்கு நடுவில் வாசம் பண்ணும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு ஆசீர்வாதமாய் மாறி உங்க குடும்பத்துல வாசம் பண்ணும். ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. நீ நாசமா போவன்னு யாரு சொன்னாலும் வெயிட் அண்ட் சீடா. எஸ், அல்லேலூயா, ஹalleluya. ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் வாசம் பண்ணும். ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அவர்தான் இஸ்ரவேலின் நம்பிக்கை. எஸ், இஸ்ரவேலின் நம்பிக்கை. நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு இனிமே என்கிட்ட ஒண்ணுமே என்னன்னா இல்ல ஆண்டவரே, நம்பிக்கை வைக்க இனி ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. அந்த இடத்துக்கு வந்ததுக்காக முதலாவது சந்தோஷப்படுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எஸ். இனிமே நம்புறதுக்கு அல்லது நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு
எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு எந்த பிடிமானம் என்னன்னா இல்லை. இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு, அந்த அந்தரத்துல தொங்குற நிலைமைக்கு வந்ததுக்காக இன்னைக்கு காலையில ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தரத்துல தொங்கறதுக்காக ஸ்தோத்திரம். தொங்குறவன் கூட என்னத்தையாவது பிடிச்சுக்கிறான். பிடிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறான்? தொங்குகிறான். ஆண்டவர் சொல்ல, நீ பிடிச்சுக்கிட்டு தொங்குறவரு அதையும் விடுங்கிறார். எஸ். நீ விடலைன்னா வெட்டி விட்டுருவேங்கிறார். எஸ். அல்லேலூயா. ஏன் நாம பிடிச்சுக்கிட்டு தொங்குறத வெட்டி விடுறாருன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, அப்பதான் நான் அற்புதமே என்னன்னா நிகழ ஆரம்பிக்குது. அங்கதான் நீ முழுசா என்னை நம்பி என் கைகள்ல விழுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதத்தை கண்டவன் எல்லாம் ஆண்டவர் கையில விழுந்தவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுதும் நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். மனுஷர் கைகளில் அல்ல, கர்த்தருடைய கரங்களில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 சாமுவேல்ல 24வது அதிகாரத்துல 14வது வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதத்தை பார்க்கணும்னா ஆண்டவர் கரத்துல விழணும். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மகா பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. மகா பெரியது. எஸ். அல்லேலூயா. அப்ப நம்புறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது இருக்கிற வரைக்கும் நாம ஆண்டவர் கையில விழுறதே என்னன்னா இல்லை. இல்ல. என்ன, எனக்கு ஒரு பிடிமானம் என்னன்னா இருக்கு. அதை பிடிச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னா, அப்படியே நான் அப்படி நிக்கிறேன். எந்த பிடிமானமும் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள வந்து நிக்கிறவன உலகம் பரிதாபமா பார்க்கும். பிடிச்சுக்கிறதுக்கு எந்த பிடிமானமும் இல்லை, பற்றி கொள்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமோ இல்லை என்கிற நிலைமைக்கு வந்தவன உலகம் எப்படி பார்க்குது? பரிதாபமா பார்க்குது. ஆனா அவன் அந்த நேரத்தில் எடுக்கிற ஒரு தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே, நான் முழுசு நான் உங்களை சார்ந்து கொள்ளும்படி உங்க கையில நான் விழுந்துடுறேன். அல்லேலூயா. உங்க கரத்துல நான் விழ தீர்மானிச்சிட்டேன். இந்த இடத்துக்கு எந்த மனுஷனுக்கு அற்புதத்தை தேவன் செய்ய போறாரோ அந்த மனுஷனை இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்றார். ஆமென். ஏன் கொண்டு வர்றாருன்னா, அப்பதான் அவன் முழுசா வர பாப்பான்னு அவருக்கு தெரியும். எஸ். அல்லேலூயா. சில பேர் நம்மளை கண்டுக்கிறாம போனதுக்கு காரணமே நாம அவர் கரத்துல விழணுங்கிறதுக்காக. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கண்டுக்கிறவே இல்லை, கையில் விழுந்துருங்க. சில பேர் நம்மளை மறந்ததுக்கு காரணமே நாம கர்த்தரை நினைக்கணுங்கிறதுக்காக. எஸ். ஆமென். எஸ். அவர் வைராக்கியமா இருக்கிறார். டேய், உன் குடும்பத்துல நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு என்ன பண்ணிவிட்டேன், தீர்மானிச்சிட்டேன். அதனால ஏன் ரேமா உனக்கு நேரா வந்திருக்கிறப்ப நீ எனக்கு நேராவா. ஆமென். அற்புதங்கிறது நீங்களும் நானும் ஆண்டவரும் ஒரு நேர்கோட்டில் அலைன் ஆகிறப்ப நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்ன சந்திச்ச ரேமா வார்த்தை, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நானும் அவருக்கு நேரா நிக்கிறப்போ அந்த நேர்கோட்டில் தான் என்ன பிறக்குதுன்னா அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள், திகிலூட்டுகிற காரியங்களை கர்த்தர் அந்த புள்ளியில தான் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்புறதுக்கு உங்களை தவிர வேற யாரு, எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க சரியா
ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கரத்திலிருந்து வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஆமென். எஸ். You are ready for the miracle. Yes. Hallelujah. Hallelujah. You are ready for the Miracle. 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 நம்புறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா தேவை. தேவை. ஆதாரத்தை காட்டு. நான் நம்ப மாட்டேன் என்ன சொல்றேன். நீ ஆதாரத்தை காட்டிட்டேன்னா நான் என்ன செய்யறேன்? நம்புறேன். நம்பிட்டு போறோம். ப்ரூஃபை காட்டியா அப்படின்னு உலகம் நம்புறதுக்கு எதை தேடுது? ஆதாரத்தை. ஆதாரத்தை காட்டிட்டேன்னா வேற பேச்சுக்கு என்னென்ன இடமே என்னன்னா இல்லை. இல்ல. அப்போ எதையாவது ஒரு ஆதாரத்தை கண்டா தான் உலகம் நம்புது. ஆனா ஏன் நம்பிக்கைக்கு, எனக்குள்ள காணப்படுகிற நம்பிக்கைக்கு நீங்க தான் ஆதாரம் ஆண்டவரே. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க மட்டும்தான் ஆதாரம் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் ஆதாரம் ஆண்டவரே. உங்களுக்கு தான் அற்புதம் நடக்க போகுது. ஆமென். I receive it in Jesus name. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப கருகலானது. நல்லா கவனிச்சுக்கங்க. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல வந்த காரியம், செய்தி. இங்க பாரு, எதையாவது ஒன்ன பார்த்ததுனால நம்புறியா அல்லது என்ன பார்த்ததுனால நம்புறியா? உங்களை பார்த்ததுனால நம்புறேன்ப்பா. எட்டனா இருந்தா 8 ஊரும் என் பாட்டை பாடுமா கேக்குமா? என் பாட்டு 8 ஊருக்கு கேட்குமா? 8 ஊருக்கு கேக்கும். எட்டனா வந்து தந்த நம்பிக்கையில என்ன வந்து மனுஷனுக்கு பாட்டே வந்து எட்டனா வச்சு ஒருத்தன் பாட்டு கட்டுறான். எஸ். எட்டனா இருந்தா என்ன கட்ட முடியும்? ஒரு பாட்டு. ஆனா நீங்க அவர் தான் உங்க நம்பிக்கைன்னு வர்றப்ப 8 இருந்த ஆசீர்வாதம்லாம் கிட்ட வந்துருது. ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. கைக்கு எட்டாத ஆசீர்வாதங்கள், எஸ், அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அருளி செய்த வாக்கின்படியே நாம சுதந்திரிக்கும் பொழுது அது அற்புதமாயிருது, அடையாளமாயிருது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்போ ஆண்டவரே, எனக்குள்ள காணப்படுற ஒரு நம்பிக்கை தப்பிச்சுக்கிறதுக்கு, பிழைச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் நமக்கு இருக்குன்றத நான் எங்கேயோ பார்த்ததுனால நான் இவ்வளவு சந்தோஷமா இல்லை. எங்கேயோ கண்டதுனால எனக்கு இவ்வளவு நம்பிக்கை என்னன்னா வரல. எனக்கு முன்னாடி எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கு. எனக்கு முன்னாடி எல்லாம் இருளா இருக்கு. எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம் இருக்கு. நான் நம்புறது உங்களை மட்டும்தான். எஸ். ஆமென். அகில உலகம் நம்பும் நீங்க தான் என் ஆதாரம். என் நம்பிக்கையின் ஆதாரம் நீங்க தான். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. சொல்றீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாசம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு என்னன்னா தெரியல. எஸ். பயங்கர குழப்பத்துல நான் இருக்கிறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதுவுமே என்னன்னா புலப்படல, எதுவும் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒரு பூஜ்ஜியமா நான் நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில நம்ம வாயிலிருந்து வர வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் ஆதாரம் நீங்க மட்டும்தான் ஆண்டவர். நீங்க மட்டும்தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான்ப்பா. என் செல்வம், என் தாகம் எல்லாமே நீர்தானே. என் செல்வம், என் தாகம் எல்லாமே நீர்தானே. எனக்குள் வாழ்பவரே ராஜா, இதயம் வாழ்பவரே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் வாழ்பவரே. கர்மேல் பருவத்துல வறண்ட வானத்தை பார்த்து ஒருத்தன் மழை வரும்னு சொல்றான். 3.5 வருஷம் அடைக்கப்பட்டிருந்த வானத்தை பார்த்து மழை வரும். மழை வருதியா? எவனாவது நம்பியிருப்பானா?
இல்லை. இல்ல மழை வரப்போகிறதற்கான ஏதாவது அறிகுறியை கொடுத்தாரா? இல்லையே. ஆண்டவற்ற எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறப்ப அதை நம்ப தேவையான அறிகுறிகள் எனக்கு தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதையோ வானத்துல மேகம்லாம் கொஞ்சம் திரட்டிட்டாரு, இடி மின்னலுமா இருக்கு 2 நாளா, நீ போ, மழை கொட்டு கொட்டுன்னு என்ன செய்யும், கொட்டும். கொட்டும் அப்படின்னு சொல்லி இவன் நம்ப தேவையான சில ஆதாரங்களை தந்தா கர்மேலுக்கு அனுப்புனாரு. இல்லையே. ஒரு ஆதாரம் என்னன்னா, இல்லை. எலியாவுக்கு கர்த்தர் தான், கர்த்தர் தந்த வார்த்தை தான் ஆதாரம். ஆதாரம். பிடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர், பிடிச்சுக்கிறதுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை விட பெரிய பிடிமானம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. ஆமென். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை பிடிச்சுக்கிட்டா நீ என்ன செய்யற? பேசுற. எந்த தைரியத்துலடா நீ என்ன செய்யற? பேசுற. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஹோல்டு இருந்தாலே ஒரு ஹோப் வரும். எஸ். என்ன இருந்தா வரும்? ஹோல்டு இருந்தா ஹோப் வரும். ஹோல்டுன்னா என்ன? ஒரு பிடிமானம். ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஆதாரம். அது இருந்தா நமக்கு என்ன வரும்? தானாவே ஒரு ஹோப், நம்பிக்கை வரும். ஏன்டா இவ்வளவு 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 ஹோப்பா இருக்கான்னா அவனுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு. ஹோல்டு இருக்கு. அல்லேலூயா. அதனால அவன் இவ்வளவு ஹோப்பா என்ன செய்யறான்னா பேசுறான். அவனுக்கு என்ன, அவங்க மாமனார் இருக்கிறாரு, அவனுக்கு என்ன, அவங்க மச்சினர் இருக்காரு, அவனுக்கு என்ன, அவர் எனக்கு தர்றேன்னு நினைச்சிருக்கிறாருன்னா, வாக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அந்த சோர்ஸ் இருக்கு, எனக்கு இந்த சோர்ஸ்ல இருந்து என்ன செய்யும்னா வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற சோர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்களேன். எஸ். ஆனா இந்த மாதிரி எந்த சோர்ஸ் இல்லாதவனுக்கு யார் தான் சோர்ஸ்னா? ஜீசஸ் தான் சோர்ஸ். அவர் வார்த்தை தான் சோர்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அத்வான காட்டுக்கு வரணும். ஆமென். என்ன காட்டுக்கு? அத்வான காட்டுக்கு. வானத்தை பார்க்கறான், அவர் வாட்டில் மழை வரும்னு சொல்லிட்டாரு. உத்து பார்த்தாலும் ஒண்ணுமே என்னன்னா அறிகுறியே காணலையா? எந்த அறிகுறி இல்ல, வறண்ட வானம். அவர் பாட்டுல கருமேல முழங்கால மொட்டைக்கு முகத்தை முழங்கால பட குனிஞ்சு போய் பாரு அப்படிங்கிற. எஸ். அல்லேலூயா. போய் என்ன செய்ய? பாரு. சமுத்திர முகம் என்ன செய்ய? பாரு. அல்லேலூயா. என்னடா இவ்வளவு இவ்வளவு ஹோப்பா நீ பேசுறியே, ஏதாவது ஹோல்டு இருக்கா அப்படின்னா, தேசத்துல மழையை கட்டளையிடுவேன்னு கர்த்தர் சொன்னார்ல, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 2 ஹோல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோப் வருதா? என்ன இருக்கிறதுனால? ஹோல்டு இருக்கிறதுனால ஹோப் வருதா? அல்லது ஆண்டவருடைய வேர்ட் இருக்கிறதுனால போல்டா இருக்கீங்களா? ஆண்டவருடைய வேர்ட் இருக்கிறதுனால தான் நாங்க போல்டா இருக்கிறோம். எலியாட்ட நம்ம பார்த்தது என்னன்னா போல்ட்னஸ். எஸ். பயங்கர போல்டா நிக்கிறார். ஏன்டா இவ்வளவு போல்டா நிக்கிறேன்னா, எனக்கு ஒரு ஹோப் இருக்கியா? ஹோப். அந்த ஹோப் வேற எதுவும் இல்லை, ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த காரியத்தை செய்வேன்னு எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால நான் இவ்வளவு போல்டா இருக்கிறேன். எஸ். போல்ட்னஸ். அல்லேலூயா. Be bold. Be strong. Be strong and courageous. Yes. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. For the Lord thy God is with you. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கொடுக்கிறதுக்கு யாரோ இருக்கிறாங்கிறதுனால நான் இவ்வளவு திடனா இல்ல, கொடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு. உதவி செய்யறதுக்கு அவர் இருக்கிறாரு. வாழ வைக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு. அதிசயங்களை செய்ய அவர் இருக்கிறாரு. இது அவர் இருக்கிறாருங்கிற தைரியம். ஆமென். அது இருக்கு இது இருக்குங்கிறதுனால வந்த தைரியம் இல்ல, அவரே இருக்கிறார். அதனால வந்த தைரியம், அதனால வந்த பயமில்லாத வாழ்க்கை, அதனால வந்த துணிவு. அல்லேலூயா. ஜெயம்
அங்க இருந்து வரும் இங்க இருந்து வருங்கிறது இல்ல. ஜெயம் கிழக்குல இருந்து வராது, மேற்கிலிருந்து வராது, மேற்கிலிருந்து என்ன செய்யாது, வராது, வராது. சங்கீதத்துல இருக்கா, வாசிக்கலாமா? எஸ். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் தேங்க்யூ நம்பிக்கையே அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே. வனாந்திர திசையிலிருந்து வராது, எல்லாமே நீர்தானே. 75வது சங்கீதம் 6வது வசனம். 6வது வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, வராது, வராது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப ஜெயம் எங்க இருந்து வரும்? ஜெயபலமானவற்றிலிருந்து வரும். ஜெயபலமானவர்கிட்ட இருந்து தான் வரும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவற்றிலிருந்து வரும். ஜெயபலமானவர்கிட்ட இருந்து வரும். நான் ஆராதிக்கிறவர் ஜெயபலமானவர், ஜெயபலமானவர். என் குடும்பத்தின் ஜெயபலமானவர், என் குடும்பத்தின் ஜெயபலமானவர். என்னோட தொழில் அவர்தான் ஜெயபலமானவர், எங்க தொழில்ல அவர்தான் ஜெயபலமானவர். ஜெயம் எங்க இருந்தோ வராது, ஜெயபலமானவற்றிலிருந்து வருது. ஜெயம் ஜெயபலமானவர்கிட்ட இருந்து வருது. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். ஜெயபலமானவர் கூட இருக்கிறார், ஜெயபலமானவர் கூட இருக்கிறார், இருக்கிறார். ஹalleluya. ஜெயம் வருமாடா, ஜெயபலமானவர் வருவார், ஜெயபலமானவர் வருவார். ஜெயபலமானவர் வரும் பொழுது ஜெயத்தோட தான் வருவார், ஜெயத்தோடு தான் வருவார். நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க. ஹalleluya. பயம் இருந்த இடத்துல இந்த மாதம் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். ஹalleluya. நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜெயம் 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 ஜெயம். யாத்திலிருந்து வருதுன்னா ஜெயபலமானவர், ஜெயபலமானவர்கிட்ட இருந்து ஜெயம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயிக்கிற மாதம் இது, ஜெயிக்கிற மாதம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. கிழக்க பார்க்க வேண்டாம், மேற்க பார்க்க வேண்டாம், வனாந்திர திசையை பார்க்க வேண்டாம். யாரை பார்த்தா போதும்? ஜெயபலமானவர், ஜெயபலமானவர், பொய் சொல்லாத ஜெயபலமானவர், பொய் சொல்லாத ஜெயபலமானவர். ஹalleluya சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய ஜெயத்தை நான் பார்க்க போறேன். ஆமென். I receive it. ஹalleluya. ஏன்னா எனக்கு ஜெயபலமானவரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். இது போல வார்த்தையை நம்பி முழுசா நாம அவர்தான் என்னுடைய ஆதாரம் நம்ம வந்து நிக்கிறப்போ, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், ஆதாரம்னு வந்து நிக்கிறப்ப பெரிய தேவையை சந்திச்சு நாம மீதம் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மேகம் இந்த புள்ளியில தான் எழும்புது. எஸ். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய தேவையை சந்திச்சு நீங்க மீதம் எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு அற்பமான காரியத்தை இந்த மாதத்துல உங்க கண்ணு பார்க்கும். ஆமென் அப்பா. ஆமென். அல்லேலூயா. பெரிய தேவையை சந்திச்சு மீதம் எடுக்கக்கூடிய ஒரு கையளவு மேகத்தை இந்த மாசம் கர்த்தர் உங்க கண்களுக்கு காண்பிக்கிறார். I receive it. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறவர் இல்ல, அல்ல. பொய் சொல்லுகிறவர் அல்ல. அதை எங்க இருந்தியா நீங்க பார்க்க போறீங்கன்னா, பூஜ்ஜியமா சூனியமா தெரியுற ஒரு இடத்துல இருந்து அதை நீங்க பாப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
என் ஆண்டவர் பூஜ்ஜியத்திலிருந்து தானே எண்ண முடியாத காரியங்களை வரவழைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பூஜ்ஜியத்திலிருந்து தானே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. சில வாசல்களை நமக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் சில வாசலை அடைச்சுதான் நம்மளை உடைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சில வாசலை ஏன் அடைச்சார் அப்படின்னா, அவர் உள்ள நுழையிறதுக்கான நம்முடைய மன கதவை நாம திறக்கணுங்கிறதுக்காக. எஸ். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் மனசு என்ன செய்யுது? உடைச்சிருச்சு. எதுக்கே என்னை இந்த உடைக்கிறீங்க அப்படின்னா, நீ என் கையில விழணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன். எஸ். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சின்ன கோல்டு கொடுத்தா கூட ஹோப் எல்லாம் எங்க தான் வச்சிருவேனா? கோல்டு மேல. கோல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோப் வருதா? கோல்டு இருக்கிறது நீங்க ஹோல்டா நினைக்கிறீங்களா? கோல்டு இருக்கிறதுனால நீங்க போல்டா இருக்கிறீங்களா? அவர் வேர்டு தான் உங்களுக்கு ஹோல்டு, அதனால தான் உங்களுக்கு போல்டு. பானபாத்திரக்காரனுடைய கடைசி நம்பிக்கை யாருன்னா, மன்னிக்கணும், யோசேப்பினுடைய கடைசி நம்பிக்கை யாரு? பானபாத்திரக்காரன். அந்த கடைசி நம்பிக்கையுமே ஆண்டவர் உடைச்சு போட்டார். எஸ். அல்லேலூயா. நமக்குன்னு இருக்கிற கடைசி நம்பிக்கையில ஏன் கர்த்தர் கை வைக்கிறாரு? நாம் அவர் கையில விழணுங்கிறதுக்காக. உங்க கையில வேணும். அல்லேலூயா. எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையிலையும் கர்த்தர் கையை வச்சுட்டாரு அப்படிங்கிற அங்கலாய்ப்போட, பயத்தோட, கலக்கத்தோட இந்த மாசத்துல வந்து அமர்ந்து இருக்கிறீங்களா? ஏன் உங்களுக்குன்னு இருந்த கடைசி நம்பிக்கையில கர்த்தர் கையை வச்சாருன்னா, நீங்க அவர் கையில விழணுங்கிறதுக்காக. கையில வேணும். ஆமென். அல்லேலூயா. பானபாத்திரக்காரரின் தலைவன் தான் யோசேப்புக்கு இருந்த கடைசி நம்பிக்கை. பானையில இருந்த கொஞ்சம் மாவும் கலையத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெயும் தான் சாரிபாத் விதவைக்கு இருந்த கடைசி நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு எதுவுமே என்னன்னா இல்ல. ஆண்டவர் சொல்றார், அந்த கடைசி நம்பிக்கையில நான் கைய வைக்கிறேன். ஆமென். எதுக்குன்னா, நீ என் கையில விழணுங்கிறதுக்காக. எஸ். ஹல்லேலூயா. இங்கதான் நம்புறதுக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. எனக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. எஸ். இந்த இடத்துல என்னுடைய ஒரே நம்பிக்கை நீங்க தான்பாங்கிற ஒரு உன்னத அனுபவத்துல தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வனாந்திர திசையிலிருந்தும் எதிர்பார்த்தும் வராத ஜெயம் அவற்றிலிருந்து வர ஆரம்பிக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பல திசையில எதிர்பார்த்தும் வராதிருந்த ஒரு ஜெயத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்பா நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயபலமானவர். ஜெயிச்சலான்னு நீ வனாந்திர திசையை பார்த்த, கிழக்க பார்த்த, மேற்க பார்த்த, எங்கெங்கயோ பாத்தியோ. என்னைய பாத்தியா? நீ என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன் கடைசி நம்பிக்கையில நான் கைய வச்சேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட யோசேப்பு, வாசல்கள் அடைக்கப்பட்டதுனால உடைக்கப்பட்ட யோசேப்பு மாதிரி ஒரு நபர் ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பு என்னன்னா இல்லவே இல்லை. ஆனா ஜெயபலமானவர், யோசேப்பை தெரிந்து கொண்ட ஜெயபலமானவர், அவரிடத்திலிருந்து வந்த ஒரு காரியம் அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனுஷனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டுமே நம்புற குடும்பங்களை, ஆண்டவரை மட்டுமே நம்பி நிக்கிற ஊழியங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிற உயரம் மனுஷனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதது. ஆமென். எட்டாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென்.
ஹல்லேலூயா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. வல்லமையின் தகப்பனே, எங்க வியத்தகு ஆலோசகரே. வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே. நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இது எதனால வருது? இந்த திட நம்பிக்கை, இந்த தைரியம்லாம் எதனால வருதுன்னா அவரை ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்தினால வருது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. Faith is our only hold. எனக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை விசுவாசம்தான். ஆமென். நம்முடைய ஒற்றை நம்பிக்கை ஆண்டவரா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய கடைசி நம்பிக்கையிலையும் கையை வச்சாரு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தரை நாம சார்ந்து கொண்டு ஆண்டவர் நம்மிடத்துல பேசும் பொழுதெல்லாம் அந்த ஒற்றை நம்பிக்கையா அவர் நம்ம வாழ்க்கையில கடந்து வர்றப்ப எல்லாம் நமக்கு என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடக்குது. எஸ். அதிசயங்கள் அங்கதான் நிகழுது. ஆமென். ஹல்லேலூயா. 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 யூரோப்பில் தான் புயல்ல பவுல் சொல்றார் பாருங்க, 22வது வசனம், 27 22 ஆகிலும் திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். தைரியம் சொல்லுகிறேன். இந்த திட மனது, இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுங்கிறதுக்கான சோர்ஸ் என்ன சொல்றாரு? புயல் அடங்க போதுங்கிற அறிகுறியை பார்த்தாரா? இல்லையே. எனக்கு என்னமோ தெரியுது, மழையெல்லாம் கொஞ்சம் விட்டுருச்சு, வானம்லாம் வெளிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால கவலைப்படாதீங்க, இனிமே மழையெல்லாம் என்னன்னா வராது அப்படிங்கறதுல வச்சு திறநம்பிக்கையை கொடுத்தாரா? இல்லை. நல்ல அடி கொட்டு கொட்டுன்னு மழை என்ன செய்யுது? கொட்டுது. சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, எதுவுமே கண்ணுக்கு என்னன்னா தெரியல, எங்க இருக்கிறன்னு திசை என்னன்னா தெரியல. இந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் சொல்றாரு, திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஏன் இந்த தைரியம்னா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, என்னிடத்துல வந்து நின்று நின்று இட்ஸ் a personal encounter from God. தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் என்னோட இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். தனிப்பட்ட விதத்துல எந்த மனுஷனோட கர்த்தர் இடைப்படுகிறாரோ அவன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு தைரியம் சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய திரள் கூட்டத்துக்கு தைரியம் சொல்லக்கூடிய விதத்துல தனிப்பட்ட இடைபடுதல்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். எஸ். அல்லேலூயா. இருட்டில் இருக்கிறவனை தூக்கி நிறுத்துவீங்க. ஆமென். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று. எல்லாம் ஒன் டு ஒன் கான்வர்சேஷன். தனிப்பட்ட விதத்துல பவுலோட தேவன் இடைப்பட்டு இருக்கிறார். குடும்பத்தை விடுங்க, குடும்பத்தில் இருக்கிற உங்களோட தேவன் தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். உங்க குடும்ப கப்பல் கரை சேரும், கரை சேரும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் பேசல,
ஆண்டவரோட சஞ்சரிக்கிற, ஆண்டவரோட உறவாடுகிற உங்களிடத்துல கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல உங்க பேரை சொல்லி உங்களோட இடைப்பட்டு இருக்கிறார். இடைப்பட்டாரா இடைப்படலையா? இடைப்பட்டார். அந்த மாதிரி நான் உறவாடும் பொழுது கர்த்தர் என்னிடத்துல பேசி இருக்கிறார். உங்களிடத்துல பேசினது எதுக்குன்னா உங்களோட இருக்கிற எல்லாரையும் காப்பாத்த. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணும் சொல்லல, உன்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லிக்கிறார். அமைதியா இருக்கு மோல, நீ மோல. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தில் இருக்கணும் உங்களுக்கு. ஆமென். சும்மா நோயின்னு அழுதுகிட்டு இருக்கிற ஆளை பரவாயில்ல, கம்மிடுற மாதிரி நீ மேல அதான் பேசிருக்கிறார்ல உங்க ஐயாட்ட, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்டா பயப்படுற? அப்பா இருக்கேன் பயப்பட. அப்பாட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். பேசியிருக்காரா? அம்மாட்ட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? ஆமென். நான் கூட கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சாலும் நம்ம அம்மா ஜெபிக்கிற மனுஷடா, அவ போய் வார்த்தை வாங்கிட்டு வந்துருவாடா. ஆமென். அல்லேலூயா. அட்லீஸ்ட் அடுத்தால் முதுகுல ஏறிக்கிட்டு சவாரி பண்ணுங்க. ஆமென். அவ ஜெபத்தாய்டா, ஜெயித்தாடா, அதனால அவளை ஃபாலோ பண்ணுண்டா. ஜெபத்தாய், ஜெயித்தாய், ஜெயித்தாய், ஜெயித்தாய். எஸ். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை, ஜெபத்தாய், ஜெயித்தாய். ஜெயித்தாய். ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் சுவிசேஷம் அவங்க மகனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க கேட்கல. ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவன் வந்து பரியாசம் பண்றான், நீ ஜெபம் பண்ற ஜெபம் எனக்கே கேட்கல, எப்படி வானத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு கேட்கும்னு அவங்க அம்மாவை அப்படியே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கெட்ட நண்பர்களோடு சேருகிறான், நார்த் இந்தியா போறான், ஏதோ ஒரு வழக்கில் மாட்டி ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. 6 வருஷம் ஜெயில் மினிஸ்ட்ரி போகிறவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிறான். 7 வருஷம் கழித்து திருப்பி வந்து அவங்க மாமா கிட்ட கேட்குறான், மாமா அம்மா எங்க மாமா, அம்மா எங்க மாமா? ஐயோ, மாமா கதறி அழுகிறார். நேத்து தான் அம்மா இறந்துட்டாங்க, அதோ கல்லறை. ஓடுகிறான், அப்படியே முழந்தார் படியிட்டு கல்லறை நோக்கி, அம்மா நீ ஜெபம் பண்ணது எனக்கு கேட்கல, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு எப்படி கேட்கணும் நான் பரியாசம் பண்ணேன். ஆனால் ஜெயிலில் இருக்கிறப்ப நிறைய அண்ணமாருங்க இயேசுவை பற்றி அறிவிச்சாங்க, நீ ஜெபம் பண்ண ஜெபத்தாய், நீ ஜெபத்தினால ஜெயித்தாய், அதனால சபதம் ஏற்று மீண்டும் நான் நார்த் இந்தியா மிஷனரியா போகிறேன்னு போய் அம்மாவை பார்த்து சொன்னான், நீ ஜெபத்தாய் ஜெயித்தாயின்ட்டு போயிட்டான். அல்லேலூயா. வீட்டுல குரலை கேட்கிற ஒரு ஆள் இருக்கிறார். எஸ். அவர் கேட்டா நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி தான். அல்லேலூயா. அவர் தான் கேப்டனே. ஆமென். நீங்க வீட்டுல இடையில குறுக்கு மறுக்கு போனாலும் அவர் தான் கேப்டன் வீட்டுக்கு. கேப்டன். கேப்டன் நீங்க என்ன சொல்றீங்களா? அல்லேலூயா. அதனால புள்ள ஊட்டிக்கெல்லாம் புரியணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல. மனைவிக்கு தெரிஞ்சது கணவனுக்கு புரியணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல. குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன செஞ்சு போச்சு? எல்லாமே புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. அவன் பின்னாடி புடிச்சுக்கிட்டே போனா எல்லாருக்கும் என்ன உண்டுன்னா மீட்பு. உங்களுக்கு புரியுதோ புரியலையா? பாஸ்டருக்கு புரிஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் இயேசு முன்னாடி போறாரு, அவருக்கு பின்னாடி நீங்க போறீங்க, உங்க பின்னாடி நாங்க வரோம் பாஸ்டர். அதுதான் எங்களுக்கு தெரியும். குரலை கேட்டு உங்களை நடத்துற ஒரு மெய்ப்பன் உங்களுக்கு கிடைச்ச பெரிய வரம். ஆமென். சாமி கொடுத்த பெரிய வரம். சாமி கொடுத்த வரம். அவன் பின்னாடியே, மோசே பின்னாடியே போனாங்க. ஆமென். யோசுவா பின்னாடியே போனாங்க, தாவீது பின்னாடியே போனாங்க. தேசம் வெற்றியை பார்த்துச்சுல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள்ல தேசத்துக்கு ஜெயமா இருக்க போகிற, தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போற, சகல தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போற ஜெயத்தை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு கட்டளையிடலாம் கர்த்தர். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்போட தானே பேசினார், எல்லாத்தையும் பேசினாரா? இல்லையே. கடைசியில் யோசேப்போட பேசினதானே நடந்துச்சு. ஆமென். எல்லா பேரையும் உள்ள கூட்டி சேர்த்தியாச்சா? அப்படி. ஆமா, கூட்டி சேர்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயம் வருதுங்க, போங்க. ஜெயம் வருது. ஆமென். ஜெயம் வருது. எஸ். ஆனபடினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. எனக்கு பர்சனல். எஸ். எப்பவுமே வாக்குத்தத்தங்களை தனிப்பட்ட விதத்துல சொந்தம் கொண்டாடணும். எப்பா எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுது, தெளிவா இருக்கு, என்னோட அற்புதமா என்ன செஞ்சிருக்கிறார்னா இடைப்பட்டிருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். சோ ஹோல்ட் வந்து யாருன்னா ஆண்டவர் மேல வச்ச ஹோப் தான். ஹோப் தான்.
நான் ஃபாதர் வேடிக்கையா சொல்லுவாங்க, டேய் நமக்கு இருக்கிற ஒரே போப்பு வந்து ஹோப்பு தான். ஆமென். ஹோப்பு தான் நம்ம போப்பு அப்படின்னு. ஹோப் தான் நம்ம போப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோப்பு தான் நம்ம போப்பு. நம்ம போப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஹோப்போட இருக்கிறீங்கல்ல, எஸ். ஆண்டவர் வேர்ட் தந்திருக்கிறார்ல, ஆமென். பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய போக்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைக்குள்ள இருந்து தான் கட்டளையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னு சொல்றோம்ல, எஸ். அந்த புள்ளியில இருந்து தான் என் வாழ்க்கை அடியோடு என்ன செஞ்சிருச்சுன்னா மாறிச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை இந்த மாதத்துல நம்ம கண்கள் காண ஆமென். தேவன் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஆகும்னு திகச்சு வந்தேன், எப்படி ஆனதுன்னு வியந்து போகிறேன். இந்த வார்த்தையால ஹோல்டு பிடிச்சிக்கிட்டு போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முடிக்கல, இதுல தொடருது அப்படி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம தியானிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே, அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன், ராஜா ராஜா உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே எல்லாரும் நம்புற அதிசயமான நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. அகில உலகம் நம்பும் இந்த மாதம் ஒரு அற்புதம். நம்பிக்கையே அதிசயமானவரே. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்தா உலகத்துல ஒரு நம்பிக்கை, அதை குறிச்சு ஒரு தவறான நம்பிக்கை, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி முட்டாளாக்குற மாதம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிற இந்த கலாச்சாரத்தின் நடுவுல இந்த மாதம் ஏமாற்றம் இல்லை, ஒரு பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆண்டவரே, அகில உலகம் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்க அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை இந்த மாதத்துல செய்து நீங்க உங்க நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் பயத்தோட இந்த காலையில இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுகிறீர். கிழக்குல இருந்து வராதுன்ட்டீங்க, அந்த ஜெயம் மேற்குல இருந்து வராதுன்ட்டீங்க ஆண்டவரே, வனாந்தர திசையிலிருந்து வராதுன்ட்டீங்க ஆண்டவரே. ஜெயபலமானவற்றிலிருந்து ஜெயம் வருங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய ஒற்றை நம்பிக்கை ஆண்டவரே. எங்களோட நீங்க பேசி இருக்கிற வார்த்தை, தனிப்பட்ட விதத்துல என்னோட நீங்க பேசி இருக்கிற வார்த்தை, என்னோட இடைப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் தான் எங்க வீட்டுக்கு மாலுமி, நான் தான் என் படகுக்கு கேப்டன், என் வழியா தான் என்ன பயன்படுத்தி எனக்கு கொடுத்த வாக்கின் மூலமா தான் நீங்க கரை சேர்க்க விரும்புறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்ல, சொன்ன காரியம் நிறைவேறும். ஆகையால் திட மனதாய் பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஜெபிச்ச ஜெயிப்ப, ஜெபிச்ச ஜெயிப்ப,
ஜெபிச்ச நீ தான் ஜெயிப்ப, ஜெபிச்ச நீ தான் ஜெயிப்ப. ஜெபம் இருந்தா ஜெயம் உண்டு, ஜெபம் உள்ள வீட்டுல ஜெயம் உண்டு. ஜெபிச்ச நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ அப்பா. நீ ஜெபிச்ச நீ ஜெயிக்கிறத பாப்ப, ஜெயிக்கிறத பாப்ப. ஆண்டவரே, எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போச்சு. அதைத்தான் நான் பெருசா நம்பிட்டு இருந்தேன். நீங்க அதை பெருசா நம்பினதுனால தான் கர்த்தர் அதுல கைய வச்சாரு. நாம எதுல பெரிய நம்பிக்கை வைக்கிறோமோ, ஆண்டவரை தவிர நாம எதுல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரி, அந்த கடைசி நம்பிக்கையில ஆண்டவர் கைய வைக்கிறதுக்கு காரணம் நாம ஆண்டவருடைய கரத்துல முழுசா விழணுங்கிறதுக்காக தான். கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கலாம், மனுஷருடைய கையில விழுவதை அல்ல, ஆண்டவரே உம்முடைய கரத்துல விழுவதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அப்பா. கையில விழுறவனுக்கு தான் அற்புதம். கையில விழுறவன், ஆண்டவர் கையில விழுகிற ஒரு குடும்பம் அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்கும் என்பது நிச்சயம். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த மாதத்துல இந்த வார்த்தையின்படியே நீங்க எங்களோட பேசுகிற இந்த வாக்குத்தத்தங்களின்படியே ஆண்டவரே, குடும்பங்கள்ல நீங்க ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒற்றை ஆதாரம் நீங்க தான், ஒரே ஆதாரம் நீங்க தான், ஒரே பிடிமான எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நேரா வந்த வார்த்தைக்கு முன்னாடி நாங்களும் நேரா வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. கண்டிப்பா மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அறிவுக்கும் புத்தி கேட்டாத பெரிய அற்புதங்களை கையிட்டு செய்கிற தொழில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் செய்கிற இந்த மாதத்துக்காக நன்றி. முக்கியமா பெரிய தேவைகளை சந்திச்சு மீதம் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மேகத்தை, ஒரு சின்ன அற்புதத்தை, ஒரு சின்ன காரியத்தை இந்த மாதம் நீங்க கண்கள்ல காண்பிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. அந்த கையளவு மேகத்தை, அந்த மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சின்ன மேகத்தை ஆண்டவரே, பெரிய தேவையை சந்திச்சு மீதம் எடுக்கக்கூடிய அந்த மேகத்தை இந்த மாதத்துல நீர் எழுப்பி எங்க கண்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது அப்படியே நடப்பதாக. இந்த மாதத்தை உம்முடைய பாதத்திலிருந்து அமர்ந்து வார்த்தை பெற்றுக்கொண்டு நாங்க புறப்பட்டு செல்லுகிறோம். மகிமைக்கு மேல மகிமைய, குளோரியஸான காரியங்களை நாங்க பார்க்க போறோம். கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க இல்ல, வானத்தை திறந்து கொட்டுறதுக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உனக்கு கொடுக்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்ற, ஆனா உனக்கு கொட்டுறதுக்கு அவர் இருக்கிறார். உனக்கு கொட்டுறதுக்கு அவர் இருக்கிறார். கொடுக்க உனக்கு யாரும் இல்லை, ஆனா வானத்தின் மதகுகளை திறந்து உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொட்டுவதற்கு, கொட்டு கொட்டுன்னு கொட்டுவதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளோ, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோ, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, 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 சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் என்றும் இருந்து சதா காலமும் நம்மை நடத்துவதாக. ஆமென், ஆமென். தேவரீர் மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு 10 மணிக்கு